நம்மள நெறைய பேருக்கு இந்த இடத்துல அடிக்கடி வலி வரும். குறிப்பா இந்த 2 சதைகள். இந்த 2 சைட்ல ஒரு சிலருக்கு ஒரு சைடு வரும். ஒரு சிலருக்கு 2 பக்கமுமே வலி வரும். ஒரு சிலருக்கு ஒரு சைடு வலி இங்க அதிகமா இருக்கும். ஆரம்பிச்சு நடுமுதுகு வரைக்கும் போகும். ஸோ இந்த மாரி ஏன் நமக்கு வலி இங்க இருந்து இது ஃபுல்லா இருந்து நடுமுதுகு வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கான காரணம் என்ன? அத நம்ம வராம தவிர்க்கிறதுக்கு என்ன மாரியான பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கழுத்துல நம்மளோட இந்த இடத்துல வலி வந்தாலும் சரி, இந்த இடத்துல வலி வந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரப்பீசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை. இது நம்ம தலைய மூவ் பண்றதுக்கும், ஷோல்டர மூவ் பண்றதுக்கும், நேரா உட்கார்றதுக்குமே பயன்படுது. ஸோ இந்த தசை எப்போலாம் நமக்கு வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜுரி டைரக்ட்டா இந்த தசையில ஏதாவது அடிபட்டாலோ, இல்ல நம்ம வெயிட் ஏதாவது தூக்கும்போது இந்த தசை வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருந்தாலோ நமக்கு வலியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம டீஹைட்ரேட்டட் ஆனாலோ, அதாவது உடம்புல நீர் சத்து குறைஞ்சாலும், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் உடம்புல தாது உப்புக்கள் சரியான அளவு இல்லாம இருக்கிறது. தாது உப்புக்கள் அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம், குளோரின், கால்சியம், பாஸ்பேட் இந்த மாதிரியான முக்கியமான தாது உப்புக்கள் நம்ம உடம்புல குறைஞ்சு போறது. இதனால வலியும் மசில் கிராம்ஸும் அடிக்கடி ஏற்படும். அதுக்கடுத்த காரணம் நம்ம ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது. அதிக நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர் வந்து நம்ம அசையாம பார்ப்போம். ஸோ இது நம்ம இந்த கழுத்துல இருக்கக்கூடிய இந்த தசைகள் சேதமடைகிறதுக்கு பெரிய அளவு வழிவகுக்கும். அடுத்த விஷயம் நம்ம வந்து தினசரி ஓவர் யூஸ் பண்றது. அதாவது தொடர்ந்து ரெஸ்ட்டே இல்லாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது யார் அதிகமா பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய லேடீஸ். என்னன்னா, காய்கறி கட் பண்றதுல இருந்து, குக்கர தூக்குறதுல இருந்து, தோசை ஊத்துறதுல இருந்து காலையில சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நைட் வரைக்கும் கன்டினியூவா இந்த தசைக்கு வேலை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு இந்த கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்த விஷயம், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வைட்டமின்கள் குறைபாடு, இந்த மாரி வேறு சில பிரச்சனைகளாலயும் இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் காமனான விஷயம். இந்த மசில் உங்களுக்கு வலியை ஏற்படுத்துறதுக்கு. இதுல இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லப்போனா, அதிக நேரம் ஒரே பொசிஷன்ல உட்கார்றதும், ஓவர் யூஸ் பண்றதும், கழுத்த சரியா இந்த தசைகள பலப்படுத்தாம இருக்கிறதும் தான் முக்கியமான காரணம். இந்த தசைகளை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில எக்ஸர்சைஸ் சொல்லப் போறேன். வாங்க அந்த எக்ஸர்சைஸஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எக்ஸர்சைஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நெறைய பேரு வலி வந்ததுக்கு அப்புறம் எக்ஸர்சைஸ் பண்ணுவீங்க. அது தப்பு. ஒருவேளை நீங்க சிவியர் பெயினோட தான் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்களும் இந்த அதிக வலியோட பண்ணக்கூடாது. அதே மாரி இன்னும் எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, வலி அதிகமா இருக்கும்போது ஒரு பெயின் கில்லர போட்டு வலி இல்லாம அவங்க செய்யக்கூடிய வேலைகள தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருப்பீங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. வலி அதிகமா இருந்தா உங்க தசைகள் ஓய்வு கேட்குது அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து ஓய்வு குடுங்க. அதோட வலி குறையறதுக்கு ஐஸ் வட்டரமோ, சுடுதண்ணி வட்டரமோ கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 48 மணி நேரத்துல இந்த வலி படிப்படியா குறைஞ்சிரும். வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள பண்ணுங்க. சரி வாங்க, இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தாங்க முடிஞ்ச அளவு வலி இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க என்ன மாரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொறுமையா நம்ம தலைய வந்து அசைக்கணும். அப்படி அசைக்கும்போது தான் இந்த தசை அதோட மூவ்மெண்ட்ட ஆரம்பிக்கும். ஸோ மேல கீழ ஒரு 3 முறை பொறுமையா அசைச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருந்தா 5 முறை கூட நீங்க அசைக்கலாம். இப்படி மேல கீழ. இத முடிச்சுட்டீங்கன்னா, அப்புறம் வலது பக்கம் ஃபுல்லா திருப்புங்க. இடது பக்கமும் ஃபுல்லா திருப்புங்க. இந்த மாரி 3ல இருந்து 5 முறை வலது பக்கமும், இடது பக்கமும் திருப்பிட்டீங்க அப்படின்னா, சைடுல இப்படி சாய்க்கணும் தலைய. இந்த மாரி ஒரு 3ல இருந்து 5 முறை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ் ஒரு சிலது பண்ண போறோம். ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம் இந்த மசில் அப்படின்னு பார்த்தோம்னா, கை அப்படி ஒரு கைய பின்னாடி வச்சுக்கோங்க. இன்னொரு கையால தலைய பிடிச்சுட்டு சைடுல சாயுங்க. ஸோ இப்படி சாய்ச்சீங்க அப்படின்னா, இந்த ஏரியால உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இப்படியே வந்து ஒரு 15ல இருந்து 20 செகண்ட் இப்படியே பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சைடுக்கான ஸ்ட்ரெச் முடிஞ்சிரும். இது பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு இந்த கைய பின்னாடி வச்சுட்டு, இந்த சைடு இப்படி சாய்க்கணும். நெறைய பேர் என்னன்னா, இப்படி ஷோல்டர் தூக்குவீங்க, இல்ல உடம்ப சாய்ப்பீங்க. இது 2ம் பண்ணக்கூடாது. தலைய மட்டும் தான் சாய்க்கணும். ஷோல்டர் டவுன்ல தான் இருக்கணும். ஸோ இப்படி 15ல இருந்து 20 செகண்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதே மாரி 45 டிகிரி இதே மாரி ஒரு கைய பின்னாடி வச்சுக்கிறீங்க. ஆப்போசிட் சைடு 45 டிகிரி தலைய திருப்பிட்டு, இந்த கையால பின்னாடி பிடிச்சு கீழ இழுக்கணும். அகைன் இதே மாரி இந்த சைடு தான் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சுமே உங்களோட ட்ராபீசியஸ் ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெவேட்டர் ஸ்கேப்புலர் ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படியே நீங்க வந்து ஒரு 15ல இருந்து 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆப்போசிட் சைடு. இப்படி 15ல இருந்து 20 செகண்ட் 2 சைடும் பண்ணிடணும். ஷோல்டர் தூக்கக்கூடாது. அவ்வளோதான். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரெச் இருக்கு. நம்ம அதிக நேரம் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா, செஸ்ட் மசில் டைட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது டைட் ஆகும்போதுமே உங்களுக்கு பாஸ்சர் மாறி இந்த கழுத்து மசில் அடிக்கடி ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஸ்ட்ரெச்ல இந்த மாரி நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல உங்களோட 2 கை இப்படி வச்சுட்டு, பொறுமையா பாடிய முன்னாடி தள்ளினீங்கன்னா போதும். ஸோ முன்னாடி இருக்க செஸ்ட் மசில் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இப்படியே வந்து 15ல இருந்து 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். நல்லா முன்னாடி போனீங்கன்னா, கை அப்படியே இருக்கணும். எவ்வளோ முன்னாடி தள்ள முடியுமோ தள்ளலாம். இல்லன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப டைட்டா இருந்தா இந்த ரேஞ்ச்ல பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் வந்து ஃபீல் ஆகும். நம்ம ஒரு கைய மட்டும் வச்சு கூட பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு கைய இப்படி வச்சுட்டு, சேம் சைடு கால முன்னாடி வச்சுட்டு, அப்படியே நம்ம வந்து உடம்ப வந்து ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணோம் அப்படின்னா, இந்த செஸ்ட்ல வந்து இங்க இந்த ஏரியா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சுரும்.
ஸோ இந்த மாதிரி 15 to 20 செகண்ட்ஸ் இதே பொசிஷனில் இப்போ பாடி ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி 2 சைடுமே. ஸோ இந்த சைடுக்கு இந்த காலம் முன்னாடி வச்சுட்டு பாடியை இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். 15லேருந்து 20 செகண்ட் இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்தது ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக இப்படி ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னா 2 கை இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இப்படி ரொட்டேட் பண்ணுறதும் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா வெறும் ஷோல்டரை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை ஃப்ரண்ட்டில் 10 முறை பேக்கில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் தசைகள்லாம் தயாராகிடும் அடுத்தடுத்த பயிற்சிகளுக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வலி இல்லை அப்படின்னா நீங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து ரோவிங் பண்ண போகிறோம். 2 கையை இப்படி நீட்டிக்கிட்டு அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு வரணும். எப்படின்னா இப்படி 2 கையை நேராக நீட்டிக்கிட்டு அப்படியே இப்படி பின்னாடி எடுக்கணும், முன்னாடி கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மார்பை விரித்து பின்னாடி இருக்க லேட்டு ரோமாய்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுற மாதிரி பேக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஈஸியாக இருந்தால் 10 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப 10 கவுண்ட்ஸ் இதே எக்ஸசைஸே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் ஸ்கேப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நேராக இந்த மாதிரி, அதாவது சைட்லேயும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் 2த்துக்கும் நடுவில் ரைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஷோல்டர் ஸ்கேப்ஷன். ஸோ இது உங்களோட லோவர் ட்ரெபீசியஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது ஈஸியாக இருக்கவங்க இந்த மாதிரி டம்பிள் வச்சுட்டுமே கையை மேலே ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் மேலே ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள். இந்த ஒரு எக்ஸசைஸில் நம்ம 2 கையும் சைடில் நீட்டிட்டு அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக கையை மட்டும் ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும். ரிவர்ஸ் ஃப்ளைஸ் எக்ஸசைஸ். 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்னால் குப்புற படுக்க முடியாது, நான் எப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அப்படி வால்லையும் பண்ணிக்கலாம். ஏன்னா வயசானவங்களுக்குலாம் குப்புற படுத்து பண்ண முடியாது. நீங்கள் வாலில் இந்த மாதிரி ஒட்டி நின்றுட்டு கை 2 கையும் ஸ்ட்ரைட்டாக பின்னாடி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம். ஸோ இதை 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ். இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம கையை இப்படி வச்சுட்டு பொறுமையாக சைடில் இப்படி கொண்டு போகணுங்க, திருப்ப பின்னாடி கொண்டு வரணும். இப்படி சைடில் ஃபுல்லாக நீட்டணும், திருப்ப கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். கீழே வரும்போது கீழே ரெஸ்ட் பண்ணுற மாதிரி டச் பண்ணிவிட்டு மேலே இப்படி சைடில் விரித்து தூக்கணும். ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இதை குப்புறப்படுத்தி பண்ண முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை தவிர மற்ற எக்ஸசைஸை பண்ணிங்கனாலே போதுமானது. இந்த ஒரு எக்ஸசைஸில் வாலில் இப்படி லேசாக முட்டியை பெண்ட் பண்ணி இடுப்பை நல்லா பதிய வச்சு நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்கள் 2 கையை வச்சு சின்ன டக் பண்ணிக்கோங்க. சின்ன டக் பண்ணிவிட்டு பொறுமையாக கையை அப்படியே மேலே ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக இப்படி ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம், பாதி தூரம் இப்படி ரைஸ் பண்ணிவிட்டு திருப்ப கீழே கொண்டு வந்துடுங்க. உங்களோட லோவர் ட்ரெபீசியஸ் நல்லா வேலை செய்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மெயினாக சின்ன டக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இதை தவிர மற்ற எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். ஆனால் ஒரு சில பயிற்சிகள் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ வயசானவங்களாம் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க, கஷ்டமான பயிற்சிகளை தவிர்த்துடுங்க. இதே ஒரு 40 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க, இல்லை இந்த பயிற்சிகளை என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பயிற்சிகளை பண்ணி உங்களோட தசைகளை பலமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் பயன்பெறுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கும் பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.